ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நானும் கவினும் சேர்ந்து மசால் தோசை செய்ய போகிறோம். பொங்கல் டைமில் நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதாவது பொங்கல் கோல போட்டிக்கு கலந்துக்கிட்டு ஒரு லக்ஷ்மி படம் வரைஞ்சிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே. அக்கா ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கீங்க, தத்ரூபமாக இருக்குது, இது வரைய ரொம்ப பொறுமை வேணும், நிறைய கமெண்ட்ஸ், ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் விட அந்த வீடியோஸ்க்கு மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போயிருந்துச்சு. 1 lakh தாண்டி இருந்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் என்னுடைய சேனல் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி மசால் தோசை செய்கிறத வீடியோ எடுக்கலான்னு பார்க்குறேன். கவின் விட மாட்டான் போல இருக்கு. அவன் பண்ணுற சேட்டையில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னா நான் அடுத்த வீடியோவில் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன். இந்த நம்ம தோசையில் அப்ளை பண்ணுற சட்னிக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, அவ்வளோதான். இது தோசையில் அப்ளை பண்ணுற சட்னிக்கு. அதுக்கப்புறம் பல்லியாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தோசை போட்டு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த தோசையில் அந்த சட்னி அப்ளை பண்ணிட்டு சென்டரில் மசாலா வச்சு ஃபோல்ட் பண்ணால் மசால் தோசை ரெடி. என்னால் அதை வீடியோவில் காட்ட முடியல. கவின் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ணலை, சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.